நேற்று என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியது. அதை பேசி அதை நம்ம விவாதிக்கிறதுக்குள்ள அப்படியே வீரபாண்டியில இபிஎஸ் அவர்கள் அதிமுக அதிக இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும்னு சொன்னது. என்ன நடக்கிறது? ஏன்னா திமுக ஏற்கனவே விமர்சிட்டு இருக்காங்க, நாங்க பலமா இருக்கோம், அதிமுக பலகீனமாக இருந்தாலும் அவர்கள் தான் எங்கள் எதிர்கட்சின்னு சொன்னாலுமே கூட அது நடந்துருமா அப்படின்ற கேள்வி இது பலவாறாக பேசக்கூடிய செய்தி. என்ன நடக்கிறது? அப்போ ஏற்கனவே இவர்கள் தூக்கிக்கிட்டு பல விஷயங்களை வந்தாங்க. ஏடிஎம்கே பாஜக கூட்டணி அமைஞ்ச உடனே இதே நரேட்டிவ் தூக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு மறுபடியும் அதே நரேட்டிவ் தூக்கிட்டு வந்திருக்காங்க. முன்னாடியே அவர் அதான் சொன்னார், என்டிஏ கூட்டணி அமையும், என்டிஏ கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும். என்டிஏ கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும்னா தனி பெரும்பான்மை வந்தா அவங்க தான் அங்க இருக்க போறாங்க. யாரு? மோடி தலைமையிலான ஆட்சி உங்களுக்கு வேண்டுமான்னு கேள்வி எழுப்புறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கோஷம். அது பின்ன பாஜக தொண்டர்கள் மத்தியில வரனா கேட்பாரு, தானே கேட்பாரு. அதெல்லாம் மேட்டர் இல்லை. இவர்கள் வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை பிடிச்சி தொங்குறதுன்னா நம்ம ஒன்றும் சொல்றதுக்கே கிடையாது. ஏன்னா இவர் என்னது அதிக இடங்களை கேட்டாராம், அதுவும் அமித்ஷா கேட்டாராம் 50 சீட்டுன்னு. அதனால கோச்சிக்கிட்டு எடப்பாடி போலையாம். ஏங்க அவர் தான் இங்கே கூட்டத்தில் இருக்காருல்ல, இங்கே பொதுக்கூட்டத்தில் இருக்காரு. இது காரணமா சொல்லப்பட்டாலும் சார், ஒரு உள்துறை அமைச்சர் வர்றாரு, என்டிஏ கூட்டணிங்கிறது இறுதி அப்படிங்கிறது இல்ல. அதுதான் மற்ற தலைவர்கள் போனது. அந்த இடத்துல இபிஎஸ் இருந்திருந்தாரு அப்படின்னா, இல்ல கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா அப்படிலாம் பலம் என்னவாக இருக்கும்? அப்படிலாம் இருக்கு. இன்னும் பல கேள்விகள். எடப்பாடி கே பழனிசாமி என்ற பேரை கூட அவர் சொல்லல.